ஓம் சாந்தி. வணக்கம். வெல்கம் டு தி கான்ஃபரன்ஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே பயணம் செய்கிறதுனா பிடிக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம்தான், நிரந்தரமான பயணம், அதுவும் மாற்றத்துக்கு உட்பட்ட பயணம்னு சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தா ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் இல்லை, உலகம் மொத்தமுமே தன்னை தயாராக்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தற்சமயத்தினுடைய நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல பிரம்மா குமாரிகளின் ராஜயோகா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய ஷிப்பிங், ஏவியேஷன் அண்ட் டூரிசம் துறை மாற்றத்தை நோக்கிய பயணம் என்ற கான்ஃபரன்ஸை நமக்காக இன்று வழங்குகிறது. இந்த துறையைச் சேர்ந்த தேர்ந்த அனுபவஸ்தர்களும் ஆன்மீக பெரியோர்களும் பாரதம் மட்டுமில்லாமல் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து இன்று நம்முடன் நிகழ்ச்சியில் இணைகின்றார்கள். அவர்களுடன் பார்வையாளர்களான உங்கள் அனைவரையும் கூட இந்நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று மனதார வரவேற்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்நிகழ்ச்சியில் நமக்காக பாடல் வழங்க வருபவர் திருமதி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை, மேற்கத்திய ஆப்பரா இசையில் முறைப்படி தேர்ச்சி பெற்றவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தமிழ்நாடு, கர்நாடகம் மற்றும் மேற்கு வங்க அரசுகளின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதினை பெற்றுள்ளவர். இப்பொழுது நமக்காக மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமான வைஷ்ணவ ஜனதோ என்ற பாடலை வழங்குகின்றார். Namaste. Who is a true Vaishnav? One who relates to somebody else's pain as their own. When you relate to somebody else's misery and pain as your own, you realize there are no others, like Ramana Maharishi says. And when you relate to everybody, you realize that the Atman is one, that everybody is one, and all that is here is Bhagavan or Ishvara. What a peaceful world it would be. Vaishnava janato tene kahiye je peed paraye jaane re. Vaishnava janato tene kahiye je peed paraye जाने रे. पर दुखे उपकार करे तो ये, पर दुखे उपकार करे तो ये मन अभिमान ना आने रे. वैष्णव जन तो तेने कहे जे पीड़ पराए जाने रे. सकल लोकमा सहुने वंदे निंदा न करे के नीरे. सकल लोकमा सहुने वंदे निंदा न करे के नीरे. वाच काछ मन निश्चल राखे धन धन जननी तेनी रे. वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराए जाने रे. वन लोभे ने कपट रहित जे
बने नरसेयुतेनु दर्शन करता खुले को तेरा तार्या रे वैष्णव जन तो तेने कहे जे पीठ पर आए जाने रे पर दुखे उपकार करे तो ये पर दुखे उपकार करे तो ये मन अभिमान ना आने रे वैष्णव जन तो तेने कहिए हे वैष्णव जन तो तेने कहे जे पीठ पर आए जाने रे। नमस्ते. அந்த இனிமையான பாடலுக்காக சகோதரி அனுராதா ஸ்ரீராம் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரம்மா குமாரிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் என்ன சேவை செய்கிறார்கள் என்பது புதியவர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த பிரம்மா குமாரிகள் வித்யாலயத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நமக்கு வழங்க வருகின்றார் சகோதரி பிரம்மா குமாரி பிந்து அவர்கள். கடந்த 20 ஆண்டுகளாக ராஜயோக தியானத்தை பயின்று வருவதுடன் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது வாழ்க்கையை முழுமையாக சமர்ப்பணம் செய்து சென்னை அடையாறு கிளை நிலையத்தில் சேவை புரிந்து வருகின்றார். இப்பொழுது அவர் இந்த வித்யாலயத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை நமக்கு வழங்குவார். Om Shanti. The living values like love, peace and happiness produces greatness in human life. Nowadays, to a great extent, the human life is drifting like a boat without any limitations and meaning. Prajapita Brahma Kumaris Ishwariya Vishwavidyalaya has been working since 84 years for uplifting the human life with these living values. This organization was founded in 1936 by Dada Lekraj, who was fondly called as Brahma Baba. He was a diamond merchant. He got divine visions, and with this inspiration, he surrendered his whole life for the cause of humanity. Thus, the seed of the organization was sown. After the demise of Brahma Baba, the administration was handed over to Dadi Prakashmani ji and then later on to Dadi Janagi ji. The present chief of Brahma Kumaris is Dadi Hridayamohini ji, with the additional administrative head as Dadi Ratan Mohini ji. Starting with around 300 members, now we have more than 4,500 branches in 147 countries. In 1981, Brahma Kumaris received recognition as an NGO at the United Nations. It has consultative status with Economic and Social Council and UNICEF. Some of the international projects like Million Minutes of Peace in 1986 and Global Cooperation for Better World in 1988 were done for promoting peace and harmony. For the worldwide services done, the United Nations honored it with 6 national and 1 international Peace Messenger Awards in 1987. The Rajayoga meditation taught by Brahma Kumaris enables us to develop a positive personality and to lead a value-based life, by which more than 10 lakh
families are benefited by this. Regardless of caste, religion, age and language, anyone can receive this knowledge free of cost. This organization is administered largely by women. The Rajayoga Education and Research Foundation, which is a sister concern of Brahma Kumaris, is having 21 wings in order to serve vast range of people. The education wing, sports wing, women's wing, youth wing are some of them. Our aim is to achieve world transformation through self-transformation. Today, through shipping, aviation and tourism wing, this e-conference is hosted by Brahma Kumaris Adyar branch. I am glad to invite you all to join us in this venture for creating a brand new world. Om Shanti. தேங்க்யூ சிஸ்டர். தனி மனித மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதே இந்த வித்யாலயத்தின் குறிக்கோள் என்பதை சகோதரி அவர்கள் எடுத்துரைத்தார். We are glad to have with us today Rajyogini Brahma Kumari Kamesh Didi ji. She is joining with us from Mumbai. Attaching to the Brahma Kumaris since her childhood, she has dedicated her life in 1983 for the service of humanity. Now she is the National Coordinator of the Shipping, Aviation and Tourism Wing RERF. She is also the Core Committee member of the Youth Wing RERF. She takes care of the service activities of the Brahma Kumaris Santa Cruz East Branch, Mumbai. Kamesh Didi has developed special courses for the SAT professionals and has delivered about 10,000 lectures at national and international level. She has visited Russia, Europe, US, Canada, Sri Lanka, Singapore, Malaysia, Dubai and so on. Let's hear from Kamesh Didi ji. Vanakkam. Om Shanti. We all know we have been living fast-paced life for decades together. Last 50-60 years have seen more changes than the rest of the human history. Information technology has been influencing our life in a multitude of ways. There are a lot of developments, and these developments are creating a great impact on our daily routine. We have become more reliant on digital technology even for a small task. This digital technology has made our life more complicated, more stressful, more unhealthy, although we all know very well that it has provided us with a number of means with which we can finish our job very easily and in less time. What actually is important in our life is almost neglected. Are we taking a pause in our life and thinking why we are rushing so much, why we are running here and there? And hardly we think. And secondly, our focus has become external. And there is no surprise that we are stressed out very easily. The need of the time is that we should shift our focus. We should also take care of the internal progress, because our focus is external, and that too at the cost of internal progress. We should understand that what type of knowledge and information is necessary and beneficial for us, and find out the best way to attain it. This requires a transformation. Transformation is an inner journey. It starts with where you are now to where you want to be. It does not start with someone else working for you
or changing you. But it starts from yourself. It is wherein you are reworking on yourself. It is a process where there can be many ups and downs. There may be moments when you feel you are on the mountain top, and there can be moments when you feel that you are in a deep valley of despair. So this is a process, but your thoughts hold the key of remarkable transformation. We need not do the big things for transformation, but small things in a big way. More often we think we are right, we have done nothing wrong, then why people blame us, why people hurt us, why we have to undergo so many sufferings, mental agony. And with such thinking, we keep on accumulating stress, anxiety in our life, as a result of which there can be many ailments in our life. It can be physical, it can be mental. And what we do want in our life, all of us desire for a happy, healthy, harmonious life. We want to see joy in our life. So where the solution lies? Solution is in the transformation. And for this, spirituality plays a vital role in reshaping our attitude, our behavior, and our personality. It enables us that how our thinking pattern has become more negative than positive, more unproductive than productive, more waste than useful. And when we begin to understand that negativity is bringing loss to us, then we can make an effort to weed out that negativity. And at the same time, when we begin to realize that solution lies in positivity, we can feed our mind with the positive thinking. So I think if we want to live a happy life, healthy life, and harmonious life, then we must start this journey towards transformation. It is my choice. We all know that no butterfly is without a caterpillar. There is no silk without a cocoon. There is no flower without a bud. There is no diamond without a coal. Life is all about transformation. So let us start this journey of transformation and live a happy, healthy life. Thank you. Om Shanti. Welcome. Shifting the focus to internal progress and bringing positivity in our life is the need of the hour in the journey towards our transformation. Thank you very much, Didi, for your wonderful inputs. Mr. Harihar, former Executive Director, Air India. 35 ஆண்டுகளாக ஏர் இந்தியாவில் சென்னை, டெல்லி மற்றும் மும்பையில் பர்சனல் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற திரு ஹரிஹர் அவர்களின் மேலான கருத்துக்களை இப்போது நாம் கேட்கலாம். Om Shanti. Transformation is to me a journey that is undertaken by all of us in this life. It is a journey which must be undertaken with the ultimate destination of happiness and peace. We all travel this road all through our lives, but it depends on choosing the correct path to reach that treasured destination which we call peace of mind. I will share with you some of the routes taken by me on this journey. To my mind, a very essential
an important aspect of our living must be a set daily routine and about the right things. I follow a schedule of 8, 8, 8. 8 hours of sound sleep, 8 hours of honest and hard work, and 8 hours equally divided between F, H, and S, where F stands for family, friends, and faith. H stands for health, hygiene, and hobbies, and S stands for soul, service, and smile. Let us look at the different tools available to us to make this schedule effective. Meditation is the single most important tool we can adopt to strengthen mind, spirit, and soul. Each of us must learn and practice this fabulous exercise in self-development. Given the right teacher and the right method, we can have infinite happiness and infinite peace of mind. Rajayoga meditation, taught by the Brahma Kumaris, has been a great tool in any type of meditation practice. We must also bear in mind that our feelings, emotions, and responses spring from our own emotional intelligence. How badly anyone may treat us, we must be at peace by strengthening our soul and mind through meditation. We will be grateful to the Almighty and our fellow human beings once we develop the strength of character to say sorry when we are wrong, or even otherwise when we are not wrong. It is very difficult. But once the ego will dissolve in a higher spirit and our mind, soul, and heart will be at peace, then this will not be very difficult. We must learn to let go and be happy. Lastly, our proximity to nature will help us realize the wonder and beauty of creation. We will realize that the universe is a manifestation of the Supreme Creator, and we are a part of the whole, given a gift of independence, but destined to ultimately return to Him. And it is in that return, in that unity of the individual with the Supreme, that lies peace, happiness, and the transformation of the soul into a great Atma. So hope you all will take this as a springboard. Thank you and Om Shanti. FHS ஃபேமிலி, ஹெல்த், சோல் என்ற புதிய ஃபார்முலாவை மாற்றத்திற்காக வழங்கியுள்ள சகோதரர் திரு ஹரிஹர் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. It's indeed a great pleasure to have with us today Rajyogini Brahma Kumari Dr. Nirmala Kajaria, fondly called as Nirmala Didi ji. She is the chairperson of the Shipping, Aviation and Tourism Wing of RERF, a medical doctor and yogi, a senior Rajayoga teacher and administrator. She was introduced to the Brahma Kumaris at the age of 27 in 1962. Now she is the regional coordinator for the BKs at Asia Pacific, where since 1979 she has overseen its expansion in 17 countries. She also serves as the director, Academy for a Better World, Mount Abu, the BK's campus that hosts national and international spiritual education programs for various professionals throughout the year. She served in Australia for 30 years from 1978 to 2008. She has also represented the Brahma Kumaris in the UK, Africa, Zambia, Zimbabwe,
Mauritius, and so on. Carrying with her a rich 6 decades of experience in spiritual practices and service, we warmly welcome Dr. Nirmala Didi. Om Shanti. Greetings of peace. Dear listeners, today we are going to talk about journey towards transformation. Life is a journey. We have traveled on our journey from different milestones: childhood, youth, adolescence, and old age. And in our journey, most of human beings have aim to educate themselves or to earn a lot of money, to have high position, and to have name, fame, good family, etc. So aim is always there. And some people are successful in achieving aim, some are not. Now, BKs, the students of Brahma Kumaris Ishwariya Vishwavidyalaya, they have the aim to transform themselves and change from humans to deities. मनुष्य से देवता बनने हम चाहते हैं और उसके लिए पुरुषार्थ करते हैं. आजकल हम देख रहे हैं कि दुनिया में लोग हैं, भल मानव कहलाते हैं, परंतु उसमें कई आसुरी संस्कार या अवगुण होते हैं. लड़ते हैं, झगड़ते हैं, मारते हैं, पीटते हैं, करप्शन है, लूटते हैं, किसी को ठगते हैं और अनेक प्रकार से दूसरों को दुखी करते हैं. तो ब्रह्मा कुमारियों का लक्ष्य रहता है कि हम अपने को इतना परिवर्तन करें जो सबको सुख दे. हमारी जो वीकनेस है, काम, क्रोध, लोभ, मोह, द्वेष, वैर, ईर्ष्या, आलस्य आदि, वो निकाल देवें और हमारे में गुण भरे और हम गुणों के भंडार बन सकते हैं. तो इस यात्रा और मुसाफरी हम देख रहे हैं कि धीरे धीरे हमारे में परिवर्तन होता रहता है. ये ईश्वरीय ज्ञान और योग से परिवर्तन होता है. और कई है जो बहुत गुस्से वाले थे, आज वो शांत स्वभाव के हो गए और उनके शांत होने से उनका परिवार और स्टाफ भी शांत हो गया. तो परिवर्तन समय लेता है, परंतु जब हम लक्ष्य रखते हैं और ईश्वर से शक्ति लेते हैं तो हमारा परिवर्तन जरूर हो सकता है. तो आज आप सभी सुनने वालों से मेरी शुभकामना है कि आप भी
अपनी जीवन की यात्रा सफल करने के लिए, क्योंकि कहते हैं मानव जीवन दुर्लभ है। ये दुर्लभ जन्म में ये बहुत अच्छा समय है जबकि परमात्मा हमें ज्ञान योग की शिक्षा दे। ऊंच से ऊंच मानव पुरुषोत्तम बनाते हैं। ये अभी चांस है। जो चांस लेंगे वो चांसलर बनेंगे। तो उम्मीद है आप सभी भी चांस लेकर अपना जीवन ऐसा श्रेष्ठ बनाएंगे। ओम शांति। Focused aim, firm determination, and of course, power from God definitely leads to transformation. Thank you, Didi ji, for your good wishes and valuable words of wisdom. ஓம் சாந்தி. டாக்டர் நிர்மலா திதிஜி அவர்களின் உரையின் ஒரு சிறிய தமிழாக்கத்தை இங்கு கேட்போம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இன்றைய இந்த மாநாட்டின் தலைப்பு மாற்றத்தை நோக்கிய பயணம். இந்த வாழ்க்கையில் கூட நாம் குழந்தை பருவம், இளம் வயது, வாலிப நிலை, முதுமை என்னும் பல நிலைகளை கடக்கின்றோம். இந்த வாழ்வில் நாம் நன்றாக படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பெயர் புகழடைய வேண்டும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பல குறிக்கோள்களை வைக்கின்றோம். சிலர் அதை அடைந்து விடுகின்றார்கள், சிலரால் அதை அடைய முடிவதில்லை. இங்கு பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதன் மூலம் எப்படி மனிதனிலிருந்து தேவதையாக ஆக முடியும் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் மனிதர்கள் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் எவ்வளவு அசுர அல்லது தீய குணங்கள் இருக்கிறது. எனவே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஏமாற்றுதல், திருட்டு, கொலை, கொள்ளை ஆகிய குற்றங்கள் கூட நடக்கின்றது. எனவே நமக்குள் இருக்கக்கூடிய கோபம், அகங்காரம், அலட்சியம் போன்றவற்றை நீக்கிவிட்டு நம்மை குணங்களால் நிரப்பிக்கொள்வோம். இந்த ஆன்மீகம் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முள் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த இறைவனின் ஞானத்தின் யோகத்தின் மூலம் அநேகர் இங்கு வந்து மாறி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, மிகவும் கோபப்படக்கூடியவர் கூட இங்கு வந்து இந்த இறை ஞானத்தை பயின்று அமைதியாக ஆகிவிடுகிறார். இதை பார்த்து அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் உடன் வேலை பார்ப்பவர்களும் கூட அமைதியை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆக இறைவனிடமிருந்து சக்தியை பெற்று நாம் மாற்றத்தை கொண்டு வருகிறோம். இந்த மாற்றத்திற்கு சிறிது நேரம் பிடித்தாலும் ஆனால் கண்டிப்பாக மாற்றம் என்பது இருக்கிறது. பொதுவாக மனித பிறவி கிடைத்தற்கரியது என்று கூறப்படுகிறது. எனவே அத்தகைய பிறவியில் இப்பொழுது சுயம் பரமாத்மா நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றுவதற்காக இப்போது படிப்பினை கற்றுக் கொடுக்கிறார். எனவே நீங்கள் கூட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு, சான்ஸை பயன்படுத்தி கொண்டு சான்சலராக, அதாவது உயர்ந்தவராக ஆகலாம். அதற்காக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. இன்று நமக்காக கலை நிகழ்ச்சியை வழங்கி சிறப்பிப்பவர் பரத கலாஞ்சலியைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் சௌமித்ரி சோம் அவர்கள். திரு VP தனஞ்சயன், திருமதி சாந்தா தனஞ்சயன் மற்றும் திருமதி கலாநிதி நாராயணன் அவர்களிடம் பயின்றவர். வாருங்கள், வரவேற்போம் சௌமித்ரி சோம் அவர்கள்.
ಸನ್ನುತ್ತ ಪಾದ ಕಿಣಿ ಜಂ ಜಂ ತಡವನ ಮುನಿ ಜನ ಸಕಲ ಸುರಾಸುರ ಸನ್ನುತ್ತ ಪಾದ ಕಿಣಿ ಜಂ ಜಂ ದೇ ಸುರಾಸುರ ಸನ್ನುತ ಪಾದ ಗಿಣಿ ಜಂ ಜಂ ಜನ 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 ನೂಪುರ ಲಯ ಗತಿ ಗಣ 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 ವಿಧಿ ಹರಿ ಸೇವಿತ ತಾಂ ರ ತ ತಾಂ ತ ತ ಜನ 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 ನೂಪುರ ಲಯ ಗತಿ ಗಣ 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 ವಿಧಿ ಹರಿ ಸೇವಿತ ತಾಂ ತ ತ ತಾಂ ಜನ ಜನ ನೂಪುರ ಲಯ ಗತಿ ಗಣ 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 ವಿಧಿ ಹರಿ ಸೇವಿತ ಅಕ್ಕಿಡ ಕಿಡತಕಿ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಕಿ ತಾಂಡವಿ ದಂಬರ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಕಿ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಕಿ ವ್ಯಾಕ್ರಮ ಶಂಕರ ತೊಕ್ಕಿಡ ಕಿಡತಕಿ ತೊಣಕಿಡ ಕಿಡತಕಿ ತ್ರಿಶೂಲಧರ ಚಕ್ಕಿಡ ಕಿಡತಗಿ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಗಿ ತಾಂಡವಿ ದಂಬರ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಗಿ ದಿಕ್ಕಿಡ ಕಿಡತಗಿ ವ್ಯಾಕ್ರಮ ಶಂಕರ ತೊಂಕಿಡ ಕಿಡತಗಿ ತೊಣಕಿಡ ಕಿಡತಗಿ ತ್ರಿಶೂಲಧರ ನಂದಿ ವಾಹನ ನಾದ ಯೋಗ ಪ್ರಿಯ ಜಗಡಂ ಕಿಡತಕ ತಗದಿಗು ದತ್ತಿಗು ತೈ ನಂದಿ ವಾಹನ ನಾದ ಯೋಗ ಪ್ರಿಯ ಜಗಡಂ ಕಿಡತಗಿ ದತ್ತ ದಿಕ್ಕು ತೈ ಜಯ 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 ಸಶಿರ ವಿಭೂಷಣ ರೂಪ ಭಯಂಕರ ಡಮರುಗ ಹಸ್ತ ಜಯ 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 ಸಶಿರ ವಿಭೂಷಣ ರೂಪ ಭಯಂಕರ ಡಮರುಗ ಹಸ್ತ ತೃತೀಯ ಸಹಸ ದೀಕ್ಷಿತ ರಾಜ ನಟೇಶ ಕೌತುವ ತಗ ತಗ ತಾಂ ತಿಗು ತಿಗು ತೈ ತಾಕು ದಿಕು ತಕೀಟ ತುಂ ಕಿಡ ಕಿಡ ತಗಿಡ ತಗ ತಗ ತಾಂ ತಿಗು ತಿಗು ತೈ ತಾಕು ದಿಕು ತಕೀಟ ತುಂ ಕಿಡ ಕಿಡ ತಗಿಡ ತಗ ತಗ ತಾಂ ತಿಗು ತಿಗು ತೈ ತಾಕು ದಿಕು ತಕೀಟ ತುಂ ಕಿಡ ಕಿಡ ತಗಿಡ ತಂಗಿ ಕಿಡ ತಗದಿ ತಾಂ ತ ತ ತ ತ ತ தனது அழகான அபிநயத்தினால் நிகழ்ச்சியை மெருகேற்றியதற்காக சகோதரி சௌமித்ரி சோம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். பயணம் சுற்றுலா என்றாலே டிராவல்ஸ் இல்லாமல் எப்படி? இதோ நம்முடன் அடுத்து இணைப்பவர் கலைமாமணி திரு VKT பாலன் அவர்கள், சேர்மன் மதுரா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை, பிரசிடென்ட் தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், ஃபார்மர் சேர்மன் ஆஃப் டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இவ்வாறு பல பெருமைகளுக்குரிய சகோதரர் திரு பாலன் அவர்கள் 1986ஆம் ஆண்டு மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினார். 35 ஆண்டுகால சேவை, 30 லட்சம் மகிழ்ச்சியான பயணிகள். இன்று பாரதம் மட்டும் இல்லாமல் ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப் என்று பல இடங்களுக்கு அவர்களது டிராவல் சேவைகள் விரிவடைந்துள்ளன. டிராவல்ஸ் பணிகளுக்கான தமிழக அரசின் கௌரவமிக்க கலைமாமணி விருது பெற்ற ஒரே நிறுவனம் மதுரா டிராவல்ஸ் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வரவேற்கின்றோம் சகோதரர் திரு பாலன் அவர்கள். வணக்கம். பிரம்ம குமாரிகள், புனித பாரதத்தின் பெருமைமிகு பெண்கள். இவர்களை கண்டாலே தெய்வங்களாக வணங்கத் தோன்றும். அந்த அளவுக்கு இந்த தேசத்தின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்தும் பெண்கள். இந்த பெருமைகளை அவர்கள் உணர்த்துவதற்காக அவர்கள் செய்திருக்கும் தியாகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரே ஒரு முறை கிடைக்கும் மனித வாழ்க்கை. ஆம், உலகம் தோன்றி மனிதகுலம் தோன்றி அதில் மானிட பிறவியாக பிறப்பதற்கு ஒரு முறைதான் வாய்ப்புண்டு அனைவருக்கும் என்பது அறிவியல் மருத்துவம் கூறும் உண்மை.
அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணின் அமைதிக்காகவும் இந்த மண்ணில் ஒற்றுமைக்காகவும் தங்களை அர்ப்பணித்து பணியாற்றும் இவர்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பூமி பந்து மிகவும் ஆட்டம் கண்டிருக்கிறது, அச்சம் கொண்டிருக்கிறது, ஆபத்தில் சிக்கியிருக்கிறது என்பது அனைவரும் அறிவோம். இந்த ஆபத்திலிருந்து, இந்த அச்சத்திலிருந்து மக்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனமுடைந்து போயிருக்கிறார்கள், பொருளாதார சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், கடன்பட்டிருக்கிறார்கள், வாங்கிய கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, சமூகத்தின் எந்தெந்த அவலங்களெல்லாம் இருக்கிறதோ அத்தனை அவலங்களாலும், நோயினால் மட்டுமல்ல, அதை தாண்டி பொருளாதார அவலங்கள், சமூக அவலங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். இந்த சூழ்நிலையில் சிலர் தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள். கோவிட்டோடு சேர்ந்த நீட்டும் வந்துவிட்டது, அதிலும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை போன்றவர்களெல்லாம் மனம் பதறி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் காத்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு ஒரு மருந்து தர வேண்டும், இவர்களை காப்பாற்ற வேண்டும், இவர்கள் மனங்களை உறுதி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பிரம்மகுமாரிகள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுவும் சுற்றுலா, ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன்ஸ், அந்த துறை சார்ந்த மக்கள் அனைவரும் 10 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். 10,000 நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டது. எல்லாரும் ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர்ஸ், கைட்ஸ், யார் யாரெல்லாம் சொல்கிறோமோ அந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாரும் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்ற ஒரு தெரியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான மக்களை எப்படி மீண்டும் வாழ்வதற்கு இனியும் ஒரு விதி செய்ய பிரம்மகுமாரிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லெண்ணத்தோடு இந்த யோகா மற்றும் பயிற்சி விடயங்கள் இதில் கலந்து கொண்டால் ஓரளவு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்வில் சுற்றுலா, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பது என் நோக்கமும் கூட, என் வேண்டுகோளும் கூட. அதேவேளை பிரம்மகுமாரிகள் என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கம் அல்ல என்பதை நான் உணர்கிறேன். அவர்களுக்கு இந்த மண்ணின் புனிதமும் மக்களின் புனிதமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது என்பதனால்தான் அவர்களோடு நான் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறேன். அந்த வகையில் பிரம்மகுமாரிகளே, எங்கள் நாட்டின் அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் ஒற்றுமையையும் பலப்படுத்தும் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டுமென நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் என் தோள்கள் துணை நிற்கும், என் நெஞ்சங்கள் வாழ்த்தும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமது பல பணிகளுக்கிடையில் நேரம் ஒதுக்கி அனுபவ ரீதியாக பல பயனுள்ள விஷயங்களை நமக்களித்த அன்பு சகோதரர் திரு VKT பாலன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். We welcome Mr. Vijayan Gangadharan, who is connecting with us from New Delhi. Mr. Vijayan is a hospitality professional with over 30 years experience. He is an alumni of Anna University and he has held senior management positions in various 5-star hotels like Hyatt Hotels, Starwood Hotels and Marriott International. Currently, he is with Nile Hospitality as Vice President Food and Beverages. Mr. Vijayan Gangadharan. Hi, I'm Vijayan. I'm a hotelier profession. I've been a general manager of the hotel in the last many years now, and about 30 years I've been in the hotel industry. I must say, all of us are going through this pandemic, which I think is one of the worst the world has ever seen, and I sincerely hope that we will never see this again in future. It's not just hotel industry; every single industry is suffering, and I'm sure many of us are suffering too. 3 things that kept me awake. One is, whatever happens is for always good. Number 2 is no overthinking, and number 3 is faith.
These are the three things that kept me awake. And I really want to tell one thing about myself. I'm a family of four. My wife is a homemaker, and my elder son is just finished his college and he's working in Dubai. He's also a hotelier, by the way. And my younger one is a college-going student and near Mumbai. Somewhere around 4 months back, I decided to come back to Mumbai from Bhopal because I wanted to be back with family. Been away from family for almost 6 years now. So when I decided to come back and I reached here, and this pandemic got through, and lockdown one after the other came, and my opportunity for which I had come here did not materialize, it vaporized. So then I was in a very pensive mood because I have a family to take care of. But then, as I said, I was really cool and calm because during that period, it's not just me, there were many others who were suffering, and I used to think that I am much better than many others who are not in a condition to survive during this period too. That kept me sensitive. Then I started receiving calls from various people who worked with me and been with me or been my friends for years. And I realized that all of them were in a state of shock, and all they wanted was positive feedback from me, or a motivational support, or even a belief that we are moving towards a positive atmosphere. For me, let me tell you, actually, I've never stayed so long with my family in all my years because I've always been a professional and running after career. And this period gave me an opportunity to blend with my family. And let me tell you something. All three of us who are at home managed to coexist between us without a single conflict. And this is something which I learned during this period. And during this period is when I got a call from a friend of mine who had moved into being an entrepreneur 2 years back, connected with the hotel industry and such, managing properties. And while speaking to me about my health and family health, and suddenly he put across saying about his business, and that is when he mentioned that he lacked a person of my expertise in his business. So he asked me, why don't you consider working with him? And I took a few days to think, but then I thought, this is a sign God has given from above that such an opportunity should arise. And I would like to also tell you that this is something which had always been in mind so many years back, but I never ventured out because I was in a comfort zone, and I felt that is what life is all about, just exist. And when I took this opportunity, and I've been almost a month with them, believe me, it has given me a lot of joy, and I'm a very happy person right now. And I really want all of us, whoever is in this situation, to think that future is always good for everybody. This is a period of transformation. Please use this period to transform yourself into something bigger. And as I always say, that when we are getting closer to the biggest miracle is the biggest difficulty that we'll pass through. So don't take it as any difficulty, but take it as a transformation phase. Have a happy future. மாற்றத்திற்காக தரப்பட்டுள்ள நேரத்தை மதித்து பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒரு பெரிய கஷ்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக பெரிய அதிசயம் நடக்கும் என்றும் வருங்காலத்திற்காக வாழ்த்துக்களை வழங்கிய சகோதரர் திரு விஜயன் கங்காதரன் அவர்களுக்கு நமது நன்றிகள் பல பல. It's a pleasure to have with us today Rajayogini Brahma Kumari Sudha Rani Gupta, Sudha Didi. She is the General Director of the Inter-Regional Social Organization for the Promotion of Unity of Civilizations, Cultures and Religions, the Center of Spiritual Development, Moscow, Russia. In 1976, she dedicated her life for the service of humanity. She's been teaching spiritual knowledge and Rajayoga meditation for more than 50 years now. She has promoted the opening of meditation centers in the cities of Russia, Belarus, Ukraine, Moldova, Kazakhstan, Kyrgyzstan, Tajikistan, the Baltic countries,
etc. Her name is included in the World of Women Encyclopedia, dedicated to the famous female leaders of Russia. Sudha Didi is honored by several medals and awards, from the Gold Medal Palm Branch of the World from the UNESCO Commission to the latest Labor Valor of Russia Award from the All Russian Public Organization. Over to Sudha Didi. Journey towards transformation begins with the understanding, the realization of the need to transform. Whether it is inner transformation or external transformation, whether it is self-transformation or transformation in some system or in any organization or in any country, whatever it may be, it begins with this realization that there is a need to transform. And then the second thing is, once you have understood the need to transform, there is a need of having a strong will to transform. If a person understands that it is needed, there is a need to transform, but does not have the will, does not want to transform, then also this journey will not begin. So the first is the understanding, the realization of the need, and the second is the will, the desire to transform. Then the third step is the method. The person should know the method, how to bring this transformation. So when these three are together, the understanding, the will, and the method, when these are clear, then the process of transformation begins. Of course, there is a need of determination too. Today, I want to talk about self-transformation. When we talk of self-transformation, these three things, these three factors are also needed. The need to transform, the will to transform, and the method to transform. So how should I understand that there is a need to transform? For that, I would tell you to ask yourself two questions. The first question is, ask yourself, are you content with yourself, with your behavior, with your manners, with your way of doing things, with your interaction, with your thinking process, with your speech? Are you content with yourself? Ask this question to yourself. And second question is that, are those who come in your contact and relationships, with whom you interact, are they content with you? If the answer is yes, I would congratulate you. And if the answer is no, you must understand that there is a need to transform. And you should take with it that there is a need to transform, and then you should transform. But the second thing is will. You need to create a strong will within yourself. Nobody else can motivate you for transforming. You yourself have to be a self-motivator. You have to motivate yourself. You have to create that strong will to transform the self. And, because you should understand that ultimately, first of all, it is you who will benefit by your own transformation. And so once you understand the need and you have motivated yourself, then the third comes the method, how to transform. So I will today tell you a few steps how to transform. The first step is do this homework. Make a list of your strengths and your weaknesses. That is, your good habits and your bad habits. Actually, every human being has something positive in him, something negative. There is nobody in the world at the moment who will say, I have only all the positive qualities, or who will say, I have only negative qualities. It is impossible. Everybody has something positive, something negative. But yes, the percentage can be different. Some have more positive, less negative. Some have more negative, less positive. So whatever it may be, the question of self-transformation, you need to analyze yourself and make
two lists of your positive habits, your good habits, and your bad habits, your negative habits, your wasteful habits. And then the second step is that you should accept yourself, whatever you are, that today I am this. You accept yourself. You don't reject yourself. You accept yourself, and because you have understood the need to transform and you have a desire to transform, so you accept yourself and you accept that there is a need to change. That the third step is you should be happy. You should be happy to see your strengths. You should be happy to see your positive qualities, that you have them. You have them, and when you look at your positive qualities, it gives you hope. It gives you courage that you can have more positive qualities. So it is important to know your positive qualities definitely. But at the same time, you should not be disheartened to see your bad habits, your weaknesses. You just accept them, that they are there and that you want to change them. You want to get rid of them. So the fourth step will be that now on a page, like in a column, write all these weaknesses or all these bad habits, and just opposite to them, write their opposing quality, their antonym. For example, you have the quality of getting late. This habit of getting late. It is not a good habit. Every time you are late, you are not able to finish the work on time, and so on. So write on the opposite side of it, punctuality. To be on time, in time, little rather earlier than the given time. 2 minutes earlier, but earlier than the given time. Maybe, for example, you are not very accurate in doing things. So write on the other side, accuracy. So make a list in the form of a column, your bad habits, and write opposite to them your these positive qualities. And the fifth step is that now, instead of looking at your weaknesses, you have to focus on the antonyms of these weaknesses. That I want to be on time. So therefore, when I have to reach my office, reach my school, reach at some place, I always get 5 minutes, 10 minutes, half an hour late. So I will start from my home half an hour earlier. Means I will get up half an hour earlier. Means I will do my things half an hour earlier. I will plan my day in advance. So you need to plan in such a way that you leave your home half an hour earlier. And so that you are able to reach there maybe half an hour, maybe 20 minutes, maybe 10 minutes earlier. So you have to focus on the positive qualities which you need to imbibe. It is like if you want to remove darkness from somewhere, you need not push out the darkness, you need to put on the light. So if you focus on your weaknesses, probably they will become stronger. It will not help you to get rid of them. You have to use the method of imbibing their opposing quality, their antonym, and these negative things will begin to automatically leave you. It will take some time. It will not happen in one day, as these weaknesses were also not created in one day. It will take some time. Don't lose hope, but go on doing things. And the last thing which I would like to tell you here is definitely create positive thoughts. Do powerful meditation with affirming sentences. Practice of meditation means the art of positive thinking. You need to create positive thoughts affirming in your success. You need to create such thought, I am a successful being. I am a punctual and accurate personality. So create such thoughts, and create such thoughts with internal faith in you, and you will be able to do that. And this practice of Rajayoga meditation, which is taught in Brahma Kumaris World Spiritual University, is a very beautiful tool to bring these things into your life. So when we talk of self-transformation, so you understand the need to transform, and for that you ask yourself 2 questions.
Then second thing is you create the strong will in you, because ultimately it is you who will benefit. Third is the method to transform, which requires few steps, and that I told you, that you make a list of your good and bad habits, you accept yourself and be happy with your good qualities, but don't be disheartened with your negative ones. Write the antonyms of your bad qualities. Focus on imbibing the positive ones, and then begin to practice them, bring them into your life, in your actions, implement them. And the last but not the least is practice of meditation, affirming thoughts every day. Before you go to bed, create a thought: tomorrow my day will be better than today. When you get up in the morning, say to yourself again with a smile, today I am going to get more success than yesterday. My day will be very bright, very successful, and very happy. And with these feelings, with this effort, you will be definitely able to start and continue your journey and reach your destination. Om Shanti. Thank you so much, Sudha Didi ji, for giving a clear understanding of transformation with practical steps and methods to bring it in reality. மலைகளின் அரசியாம் உதகை மண்ணிலிருந்து நம்மை சந்திக்க வருகின்றார் திரு எம். அபராஜிதன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆபீசர், நீலகிரிஸ். நீலகிரி மாவட்டத்தில் வேளாண் சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா மற்றும் பழங்குடி சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டிற்காக பல சீரிய முயற்சிகள் செய்து வருபவர். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நீலகிரி மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி அபராஜிதன் பேசுகின்றேன். இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரம்ம குமாரி அமைப்பிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். டிராவல் அண்ட் டூரிசம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. அப்படி இருக்கும் ஒரு துறை தற்போது நலிவடைந்து காணுவதில் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக சுற்றுலாத்துறை ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மற்றும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறையை தான் மையமாக கொண்டு பல தொழில்களும் மற்றும் பலர் வேலைவாய்ப்பும் அமைந்துள்ள காரணத்தினால் கண்டிப்பாக சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட், இந்த கொரோனா காலத்தில் அனைத்து துறைகளும் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்துதான் வந்திருக்கிறது. அதில் சுற்றுலாத்துறையும் ஒரு விதிவிலக்கு அல்ல. சுற்றுலாத்துறையும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறை போக்குவரத்தை மட்டும்தான் நம்பி இருக்கின்றது. கோவிடினால் மக்களுக்கு தூய்மையாக எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டது என்பதைத்தான் நம்மால் மறக்க முடியாத ஒரு உண்மை. கொரோனா முடிந்த பின்பு நமக்கு பல சவால்கள் அமைந்துள்ளது. இந்த கோவிட் சூழ்நிலை கடந்து நாம் வரும்பொழுது பல சவால்களும் பல சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வர வேண்டிய உள்ள நிலைமை உள்ளது. இதற்கு நமக்கு பொறுமையும் விவேகமும் அவசியம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தனி நபர் எச்சரிக்கையாக இருந்தால்தான் அவரால் அமைதியையும் சக்தியையும் அவரின் குடும்பத்திற்கு வழங்க முடியும். அதே போலத்தான் அவரின் வேலை பார்க்கும் சூழலில் உள்ள மற்ற சக ஊழியருக்கும் மன தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையையும் வழங்க முடியும். இதை நான் கூறியாக வேண்டும். பிரம்மகுமாரி அமைப்பினர்கள் மனதை உறுதியாக இருக்கவும் நேர்மையாக இருப்பதற்கும் உதவுகின்றார்கள். அதனால் ஆன்மீகமும் தியானமும் நமக்கு வழங்கும் பிரம்மகுமாரி அமைப்பிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பிற்கு இது போன்ற பல நல்ல திட்டங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அமைவதற்கு அவர் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையுடனும் விவேகத்துடனும் சவால்களை நாம் எதிர்கொள்வோம், வெல்வோம் என்று
அருமையாக கூறிய அன்பு சகோதரர் திரு எம் அபராஜிதன் அவர்களுக்கு உள்ளபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வீக சகோதரி ராஜயோகினி பிரம்மா குமாரி பீனா அவர்கள் மும்பை பல்கலைக்கழகத்தில் வணிகத்தில் முதுகலை பட்டம் பெற்று 1986 ஆண்டு முதல் தன்னை இந்த வித்யாலயத்தில் இணைத்துக் கொண்டு முழு நேர ஆன்மீக சேவை செய்து வருபவர். தற்சமயம் தமிழகம், புதுவை மற்றும் தென்கேரள மண்டலத்தின் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளராக விளங்குகின்றார். சுய மேலாண்மை மற்றும் தலைமை பண்புகள் சம்பந்தப்பட்ட வகுப்புகளை எடுப்பதில் வல்லவர் என்று சொல்ல வேண்டும். UK, பிரான்ஸ், மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா முதலான நாடுகளுக்கு ஆன்மீக சேவை நிமித்தமாக சென்று வந்திருக்கின்றார். சகோதரி பீனா அவர்களின் உரையை இப்போது கேட்போம். Om Shanti. Respected Rajyogini, Brahma Kumari Dr. Nirmala Didi ji, respected guests, divine brothers and sisters, greetings of peace. We have been listening since years along, Shakespeare telling us this world as a drama stage, we are all actors in it. While playing our role on this drama stage, we come in contact with many other co-actors and many sightseeings also floating along. Life is really a journey and lot of transformations taking place time to time. It's not long ago, even in our own lifespan of 60 to 70 years or more or less, right from our childhood days, we have seen so many changes happening. Every 5 or 10 years, drastic changes in my own life, in society, in world around. Even at this time, if we go down memory lane very fast and remember all the important events that have happened in my life that have brought about the transformation to where I am today, it's really something memorable. But during the year 2020, with the inset of COVID-19, the entire world has been engulfed by tremendous changes happening around. Something which we couldn't have imagined, but we are doing it now this year. Can we imagine so many of us being locked down at home for nearly 2 to 3 months in the beginning of the pandemic? Our families, our children, society, everything has to change, has undergone tremendous transformation. And we have accepted all this, maybe willingly or not. Especially at this time, when there is a lot of fear going around in society, about the future also, people are talking about variety of things. At this time, we need to pay attention to some transformation within our inner self. My spiritual being, my spirit. I need to pay attention to my quality of thoughts, my decisions, my habits, my personality, my behavior. All this is based on what? Let us all join together and just have one thought. We will all be positive and we will take everyone along with us in a good way. For inner transformation, I would just like to share 5 thoughts with you. It's not something new, they are very simple, but they are very effective. We can bring these thoughts to our mind early morning, at different points during the day, and maybe before we retire at the end. First, I am positive
and powerful. All what is happening around me is not going to influence me. I am positive and powerful. Second, I am peaceful. I am a source of peace, a being of peace, of silence within. Third, I am fearless. I am under the protection of God. I don't have any fear within me. Fourth, I am healthy and I will be always healthy. Nothing will happen to me. Mentally, emotionally, and physically, I am healthy. Fifth, God's power and blessings are like a white protective shield around me. I am under this protection. Nothing around can influence me, can enter this shield of protection. My family, my business, my office, we can enlarge it to the society, to the world at large. I am under the shield of protection of God. Yes, friends, at this juncture, let us give ourselves these positive thoughts and bring about lot of transformation within, and also be ready to go along with the transformation happening in the world outside. Om Shanti. Thank you. நல் மாற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான பல சிந்தனை துளிகளை நமக்களித்த சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. Now we invite Captain K Karthik, the Dean of Nautical Sciences Department and Vice President DGS Courses, Amit University, Chennai. He has done remarkable work in establishing maritime operations in the Republic of Djibouti. He's got nearly 16 years of sailing experiences in different kinds of ships and carriers. He's actively involving himself in promoting maritime education and training in India and abroad. Over to Captain. Hello all, good evening. My name is Captain Karthik and I am serving as the Dean of the Nautical Science Department with Amit University, which is the first maritime university in India. This evening, I am thankful to the Brahma Kumaris Foundation from Adyar for having sent me a request to share my piece of feelings or my piece of experience towards the shipping sector. Since the shipping sector, the aviation and the tourism industry has gone through and it's still going through a big transformation because of the pandemic what is currently going on, which was never seen earlier. Personally, I feel I have gone through a lot of transformation at various levels. Natural transformation from a child to a young person to an adult and to a man, and still I am awaiting more changes in my life. And professionally, right from my education and thereafter, I gone through the shipping profession. That itself was a mere, I would say it's a coincidence because I didn't aspire for anything. It so happened that I had to pick up this profession, and this shipping profession has brought a lot of transformations within me. Today, in this 5 minutes, I would like to share some of my experiences which has brought in some changes or a decent level of changes which has made me to realize about my own self. So I am proud to say that first of all I am a seafarer. When I joined this profession, I was knowing only two things, that I got a good career and then I can see the world in shipping, and also it's a lucrative profession. You can realize your financial goals within a decent period of time, subject to how you endure. So this was my initial opinion about this career.
Then I was intervened by my mentor, who I feel gave the first transformation in my life. He said that, listen, Karthik, of course, this profession you have the opportunity to travel all around the world, and you have the opportunity to make a decent level of money, with which if you plan well, you can settle early. But at the same time, you need to understand that these things doesn't come free of cost. You need to sacrifice something for that. I curiously asked him, sir, what are those things that I need to sacrifice? I still remember the words what he said. You need to sacrifice 4 F's. In your friends, your favorite food, and your festivals. So when you sacrifice these 4 F's, in return you get 2 F's, that is a fortune and a future. So that was bringing a new light of hope, a new light of understanding about this career. So when I joined the ship, I could realize how much true was such an emphatic statement made by him. Yes, of course, we need to stay away from our family, not forever, but for a prolonged period till we finish our contract. At those times, we are to our own self. I could see that I am getting much better in how to control our thoughts, our desire, our wishes. Then the festival part, all along till I was 21, I have been with the family through all the festivals, and when I was encountering the first festivals and a few more festivals thereafter, after I left my family, that was a big transformation within me. So I missed a lot, but I could see that all is going for a better future. Of course, the temptation for my own favorite food, being a South Indian, we know we enjoy our own South Indian delicacies, but though these things were available, but it was not the way we prepare. So that's the time I understood that transformation came in my mind, that the home food is not only, the taste is not only because of the spices, but it is because of the love with which it was prepared. So those things was another learning for me. Then the friends, of course, only when you are away from people, you get to know how important they are, how close they are to you. But when they are next to you, we don't realize all these things. In today's time, we have time for Facebook, but we don't have time to look at somebody's face and talk. We have friends on Facebook, but unfortunately the physical friends are declining, it's shrinking. But when we are away from the society, from our friends, that is the time we long for them. So these are the psychological transformation or some sort of realization what I experienced in my shipping career. So on that note, I would see that every time mind plays tricks on us, and it is our self-control on how to deal with these tricks. Today, I would like to give an applause, a good deal of appreciation, and my respects to the seafarers who are currently sailing at the seas at this time of pandemic. Because in this year 2020, those seafarers who are sailing there have come across, have faced, have endured one big challenge which I have never seen, or like me, so many other seafarers who are sailing some 10 years before or a decade before, they have never seen such challenge in their life. A transformation on a physical note, on a personal note, on a professional note, and on a spiritual dimension. All these 4 dimensions, it is something which is unavoidable, and we all do transform, but only at some places we realize that we have transformed for the better or for the worst. So choosing the transformation on the better or the worst side is from our end. I am happy to say that I was blessed to be intervened by an yoga association called Varga Valamudan, in the sense live abundantly, wherein I have come across
many sort of devotive practices and dhyana practices, which has helped me to at least, I can't say that I have come across or I have just surpassed a big deal of a big deal of level or a big deal of achievement, but I could say that the first realization what I got is at least I can sit in a place calmly for 10 to 15 minutes, and that grew up to 30 minutes, and at least up to 1 hour I could sit patiently to myself, to my own. And more importantly, I learned one important thing there in that association: how to bless others. When we bless others, I could see there is a tremendous change what was happening within me and also from the person who I am blessing. Many of my trivial things for which I was fighting within myself, many of the challenges with a particular person or a particular scenario, all these things change for the better when I started blessing them after my meditation. So on that way I feel that when we always wish the best for the society, for the friends, for the community, we always get abundantly in return. The 4 main things what I learned is how to control anger, how to moderate your desire, how to eradicate the thoughts, and how to have a proportional work style with the family and profession. So moderation and all these things is bringing a lot of difference within me, and when the mind calms, as you all know, it brings a lot of peace. So in this way, our shipping industry, as all of you know, has taken a lot of measures to safeguard the safety of seafarers. At the same time, I am happy that our community, our profession has been declared as a frontline profession, which has been considered to be a mandatory service, so like the aviation, because without shipping, I am sure that 50% of the world will freeze and the rest will starve. So today, I take this opportunity to salute all the seafarers who have come out through this challenging time and still there at sea, delivering their work with utmost passion. My thanks to Brahma Kumaris Association. Thank you. சுய கட்டுப்பாட்டினால் மனதை வெல்லலாம் என்றும், உற்றார் உறவினரின் அன்பு, தியான பயிற்சி, பிறருக்கு தரும் வாழ்த்துக்கள், இவையெல்லாம் நம் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் என்று நயமாக எடுத்துரைத்த கேப்டன் கார்த்திக் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வோம். தெய்வீக சகோதரி ராஜயோகினி பிரம்மா குமாரி முத்துமணி அவர்கள் 1981ஆம் ஆண்டு முதல் தன்னை முழுமையாக இந்த வித்யாலயத்தில் இணைத்துக் கொண்டு தமது 16ஆம் வயதிலிருந்தே ஆன்மீக சேவை புரிந்து வருபவர். தமிழகம், புதுவை, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் ராஜயோக தியான நிலையங்களை திறப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர். இவரது சமூக ஆன்மீக பணிகளை பாராட்டி ரோட்டரி சங்கத்தின் வேல்யூஸ் ஆஃப் விமன் என்ற விருதும், சேவா ரத்னா மற்றும் ராஷ்டிரிய ரத்னா என்ற விருதுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார். இவரது சமூக பணிக்காக கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை அடையாறு மற்றும் தொடர்புள்ள ராஜயோகா நிலையங்களின் இயக்குநராக சேவை செய்து வருகின்றார். ஷிப்பிங், ஏவியேஷன் மற்றும் டூரிசம் துறையின் தமிழக மண்டலத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். வாருங்கள், வரவேற்போம் தெய்வீக சகோதரி முத்துமணி அவர்கள். ஓம் சாந்தி. மாற்றத்தை நோக்கிய பயணம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நிச்சயமாக அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான மாற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. மீண்டும் அதற்காக நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மாற்றம் என்பது ஆக்கப்பூர்வமான மாற்றம், நிரந்தரமான மாற்றம். அந்த நிரந்தரமான மாற்றம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகம், சாந்தியை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தினுடைய குறிக்கோளாகும். இன்று இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகின்றது. இந்த சபையில் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒருவர் கடவுள்கிட்ட போய், கடவுளே, நான் சதா திருப்தியாக இருக்க வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாராம். உடனே இறைவன் பதில் சொன்னாராம், நீ உன்னுடைய அறைக்குள் போ, அந்த இடத்தில் உனக்கு பதில் கிடைக்கும். அவர் தன்னுடைய அறைக்குள் வந்தார். அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் அவருக்கு பதிலளித்தன. இந்த சீலிங், கூரை அவருக்கு கொடுத்த பதில், என்னை போன்று சதா உயர்வான சிந்தனை வைத்துக்கொள், உயர்வானதையே உன்னுடைய மனதில் நீ என்ன வேண்டும். அடுத்து இந்த ஃபேன் சொல்லியிருந்ததாம், என்னை போன்று அனைவருடைய மனதிற்கும் நீ சதா குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று. இந்த தரை சொன்னதாம், என்னை போன்று சதா கீழே இருந்து பணிவு என்ற குணத்தை நீ செயலில் கொண்டு வா என்று. இந்த வால் கிளாக் அவருக்கு சொன்ன விஷயம், நீ என்னை மதித்து நட, நேர காலத்திற்கு முக்கியத்துவம் கொடு. அடுத்து கண்ணாடி சொல்லியிருந்ததாம், நீ உன்னை மட்டும் பார், வேறு யாரையும் பார்க்க வேண்டாம் என்று. அந்த கேலண்டர் சொல்லியிருந்ததாம், என்னை போன்று ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்துக்கொள். ஜன்னல் சொல்லியிருந்ததாம், பரந்த மனப்பான்மை உடையவனாக ஆகு. ஆகவே இதே போன்று அந்த டியூப்லைட் சொல்லியிருந்ததாம், என்னை போன்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியை நீ ஏற்றிக்கொள். இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைத்த நல்ல நல்ல பண்புகளை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். ஆகவே இந்த ஒரு கதை அந்த ஒரு மனிதனுக்காக மட்டும் இல்லை, நாம் அனைவருக்காகவும் இருக்கின்றது. நம்முடைய மனதில் ஓர் நல்ல எண்ணம் பிறக்கின்றது. ஆம், நிச்சயமாக நாம் இந்த ஒவ்வொரு பொருட்களிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்று. இந்த நேரத்தில் சிலருக்கு இத்தகைய ஒரு எண்ணம் கூட வருவதுண்டு. என்னவென்றால், இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, இது வேணும், இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இப்படி இருக்க முடியல, சதா காலம் இப்படி இருக்க முடியுமா, என்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியலன்னு சில இடத்துல நம்முடைய பலவீனத்தை அங்கே வெளிப்படுத்துகிறோம். ஆக நிச்சயமாக இந்த நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை செயல்படுத்துவதற்காக நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறதுங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சப்போர்ட் மனதுக்கு தேவை. மனதிற்கு தைரியம், உற்சாகம், உறுதியான ஒரு எண்ணம் தேவைப்படுகிறது. அப்போ நிச்சயமாக நம்முடைய மனதிற்கு சதா காலத்திற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் சக்தியையும் தரக்கூடியவர் யாராக இருக்கலாம்? அவர் சர்வ சக்திவான்,
எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மத தலைவர்களுக்கும் மனித ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர், ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவர். அந்த இறைவன் காலச்சக்கரத்தினுடைய கடைசி நேரத்தில் சங்கமயுகம் எனக்கூடிய வைரத்துக்கு சமமான நேரம். இந்த நேரத்தில் இறைவன் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் இந்த பண்புகளை செயலில் கொண்டு வருவதற்கான கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த கல்விக்கு தான் ஆன்மீக ராஜயோக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராஜயோக கல்வி முறை என்று சொல்லலாம். இந்த ராஜயோக கல்வி முறையாகப்பட்டது கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன்னை மட்டும் பார், அதாவது நான் ஆத்மா, நான் ஒளியானவன், எனக்குள் அநேக விதமான தெய்வீக குணங்கள், இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் எனக்குள் இருக்கின்றன. ஆக முதலில் நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றம் என்ன மாற்றம் என்றால், இந்த ஒரு முதல் மாற்றத்தை நாம் கொண்டு வந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அநேக விதமான சுகம், சாந்தி, சக்தி, ஆனந்தம் அனுபவம் செய்யலாம். இதுவரை நம்மை நான் இன்னார், நான் இப்படிப்பட்டவர், இந்த ஜாதியை சேர்ந்தவர், இப்படியெல்லாம் நம்மை தேக உணர்வினுடைய ஆதாரத்தினால் நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டோம். இப்பொழுது இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாம் இந்த அறிமுகத்தை கொடுத்தோம் இல்லையா? இந்த அறிமுகத்தை கொடுத்தவர் இல்லை, நான் ஓர் அழியாத ஆத்மா. நான் ஒரு அழியாத ஆத்மா, ஒரு டிரைவர் போல் இருந்து கொண்டு இந்த உடல் எனக்குடைய வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆக நான் வேறு, என்னுடைய இந்த அழியக்கூடிய உடல் வேறு. முதல் மாற்றம், இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாற்றத்தின் மூலமாக நமக்குள் இருக்கின்ற எல்லா விதமான குணங்களும் வெளியில் வரும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை எனக்கூடிய பயணத்தில் நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு குறிக்கோள் இல்லாமல் யாருமே பயணம் செல்ல மாட்டார்கள். மனித வாழ்க்கையினுடைய லட்சியமே, வாழ்க்கை பயணமே திருப்தியான வாழ்க்கையை நோக்கி தான் இருக்கின்றது. அதற்கான வழியை தெரியாமல் நாம் இதுவரைக்கும் இருந்தோம். இப்படி இந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் ஜோதிஸ்வரூபமான இறைவன் சத்தியம், சிவம், சுந்தரம் அந்த இறைவனே இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த தெய்வீக ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த வாழ்க்கை பயணத்தில் செல்லும் பொழுது நாம் ஒரு பொழுதும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. யார் பின்னால் திரும்பி அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பார்களோ நிச்சயமாக அவர்களால் அவர்களுடைய இலக்கை அடைய முடியாது. அதாவது கடந்த கால விஷயங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியோ மகிழ்ச்சியோ அந்த ஒரு இலக்கை நம்மால் அடையவே முடியாது. ஆகவே இந்த ராஜயோக தியான பயிற்சிங்கிறது இவ்வளவு நமக்கு உதவி செய்கிறது. நாம் பின்னால் சென்று திரும்பி பார்க்க மாட்டோம். மூன்றாவதாக, பயணத்தில் செல்லும் பொழுது நம்முடைய திருப்திக்காக, நம்மை மகிழ்விப்பதற்காக இரண்டு சாலைகளின் இரண்டு ஓரங்களிலும் பலவிதமான காட்சிகள் இருக்கின்றன. அந்த சாலையோர காட்சிகள் சைட் சீன் சொல்வாங்க. அந்த காட்சிகளை பார்த்து நாம் மகிழ்வுடன் சந்தோஷத்துடன் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு போய் சென்று சேர்ந்து விடுகிறோம்.
மற்றபடி அந்த காட்சிகளை பார்த்து நாம் நிற்பதில்லை. ஆனால் இதுவரை ஆத்மா எனக்கூடிய இந்த சத்தியத்தை புரியாத காரணத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி, தோல்வி, புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். இவை அனைத்தும் சாலையோர காட்சிகள். ஆக இத்தகைய சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது ஒரு பிரயாணி, ஒரு பயணி அதை பார்த்து தான் சதா மகிழ்ச்சியுடன் தன்னுடைய இலக்கை அடைவார். ஆகவே இந்த இறைவனுடைய ஞானம் நம்முடைய குறிக்கோளை மிகவும் சகஜமாகவும் சந்தோஷமாகவும் சக்தி நிறைந்த வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை பயணமாக இது நமக்கு உருவாக்குவதற்கு உதவி செய்கின்றது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தவுடன் நம்முடைய பயணத்தை இப்படி தொடங்குவதற்கு இந்த ஞானம் மிகவும் உதவி செய்கின்றது. நான் ஓர் ஆத்மா, நான் இறைவனுடைய குழந்தை. இறைவா, இன்றைய நாள் முழுவதும் இந்த உலகத்திற்கு, இந்த வீட்டிற்கு நன்மை செய்வதற்காகத்தான் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள். ஆகவே இன்றைய நாள் முழுவதும் எவ்வளவு முடியுமோ அனைவருக்கும் நான் நன்மை செய்வதற்காக தான் இப்பொழுது இறங்கி வந்துள்ளேன் என்ற நம்முடைய ஆரம்பத்தினுடைய முதல் எண்ணமே, முதல் சங்கல்பமே நம்முடைய பயணத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும்பொழுது அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பயணம் மிகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் நாம் முடித்து கொள்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நாளையும் புது புது நாளாக, ஊக்கம் உற்சாகம் நிறைந்த நாளாக ஆக்கிக் கொள்வதற்காக எப்படி அந்த கேலண்டர் நமக்கு பதில் கொடுத்திருந்ததோ, இப்படிப்பட்ட புதுமையான ஓர் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொள்வதற்காக இந்த ராஜயோக தியான பயிற்சி என்பது மிகவும் நமக்கு உதவி செய்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். உலகத்தில் பலர் பலவிதமான காரியங்கள் செய்வார்கள். எல்லோராலும் மிக பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அந்த ஒரு வேலை, ஒரு காரியம் என்னால் மட்டுமே முடியும், நான் நினைத்தால் மட்டுமே முடியும். அது எத்தகைய காரியம்? அதாவது மாற்றம், சுய மாற்றம். சுயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஓர் சக்தி நிறைந்த உயர்வான எண்ணம் நம்முடைய மனதில் வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றம் இல்லையா, அந்த மாற்றம் என்னால் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த உலகத்தில் எல்லா விதமான பொருட்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் மாறும். ஆனால் ஒரே ஒரு அந்த மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாத விஷயம். ஆகவே அந்த மாறாத விஷயத்தை நாம் இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக அதை உபயோகப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த, அமைதியான, சந்தோஷமான, திருப்தி நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நம் மூலமாக அநேக மக்களுக்கு மகிழ்ச்சி என்பதை நம்மால் தானமாக கொடுக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய மனதிற்கு சக்தி வேண்டும், மனதில் உறுதித்தன்மை வேண்டும். அதற்கு தான் இந்த தியான பயிற்சியை இப்பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஓரிரு நிமிடங்கள் நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். வாருங்கள். அனைவரும் நீங்கள் எங்கு அமர்ந்துள்ளீர்களோ
அப்படியே அமர்ந்து கொண்டு எண்ணங்கள் மூலமாக நம்முடைய உண்மையான தந்தையாகிய பரம்பொருளை நினைவு செய்வோம். அவர் மீது அன்பு வைப்போம். தொடர்பு வைத்து அவரிடமிருந்து சக்திகளை வாங்கிக் கொள்ளலாம். ஆத்மாவாகிய நமக்குள் அவர் சக்திகளை நிரப்புவார். இப்போது நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி. நான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த ஒளி பிரகாசமான தெய்வீகமான ஒளியாக இருக்கின்றவன். இந்த உடல் எனும் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றவன். இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அமைதி நிறைந்தவன், அன்பு நிறைந்தவன், சக்தி நிறைந்தவன், மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா. எல்லாம் வல்ல இறைவன், சர்வ சக்திவான், பரம்பொருள், அனைத்து குணங்களின் கடலாக விளங்குகின்ற ஜோதி ஸ்வரூபமான பரந்தாம நிவாசியாக இருக்கின்ற அந்த பரம்பொருளின் குழந்தையாவேன். நான் இப்பொழுது என்னுடைய மனக்கண்கள் மூலமாக பரந்தாமத்தில் இருக்கின்ற சர்வ சக்திவான் தந்தையின் அருகாமையில் இருக்கின்றேன். சக்தி சூரியனான பரம தந்தையிடமிருந்து அமைதியும் சக்தியும் சுகத்தின் கிரணங்களும் என் மீது பரவிக்கொண்டிருக்கின்றன. அவரிடமிருந்து அடைந்த தெய்வீகமான சக்திகளை முதலில் என் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என் எண்ணங்கள் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த தெய்வீகமான சக்திகளை என்னுடைய எண்ணங்கள் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இறைவா, இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றி நிறைந்ததாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் நல்ல வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம் வாழ்க்கை பாதையில் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள தேவையான
ஆழமான விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உலக மக்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமுடைய திரு விஜயகுமார் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், ஹிமாலயா கன்சல்டன்சி, சிங்கப்பூர், நம்முடன் நிகழ்ச்சியில் இணைய வருகின்றார். வரவேற்கின்றோம். அவரது கருத்துக்களை இப்போது கேட்கலாம். On behalf of the Rajayoga and Education Research Foundation Center, Chennai, today I am going to explain more about the journey of the transformation of the tourism, shipping. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வள்ளுவருடைய ஒரு தத்துவமான ஒரு வாக்கு. இதன் மூலம் வள்ளுவர் மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஒழுக்கத்தை எவன் ஒருவன் கடைப்பிடிக்கிறானோ அதன் மூலம் அவன் நல்ல ஒரு திறன் உள்ளவனாக எதிர்காலத்தில் திகழ முடியும் என்று சொல்கிறார். ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் moral values always respect our human society. This is the object behind. It boosts our more and more positive energy of the individual. Human values means individual's knowledge, attitude and experience. Education, the persons who acquire the knowledge, acquire the educational background, whether it may be arithmetic or technical or professional. Knowledge, one's ability, and attitude is one's the behavior. The behavior is varies to person. It all depends on how he grow, how he cultured, how he move with the society. That is the attitude. Experience, once he gained the experience is the high value of the society he is going to contribute in future. So knowledge, next I am going to tell something about the knowledge. In Tamil, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக, இதுவும் வள்ளுவருடைய மேன்மையான ஒரு வாக்கு. இந்த வாக்கின்படி நாம் நடந்து கொண்டால் விதியை கூட மதியால் வெல்ல முடியும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது அவ்வை மூதாட்டியின் பொன்மொழி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இவை அனைத்தும் தமிழின் மேன்மையான வாக்குகள். பல முன்னோர்களால் போற்றி இன்று வரை அதை பின்பற்றி வருகிறோம். இது தவிர நம் இதிகாசங்கள், கம்பராமாயணம், மகாபாரதம், இவை அனைத்துமே நம்முடைய தமிழர்களுடைய முன்னோர்களுடைய வீரம், கல்வி, கலாச்சாரம் இவை போன்றவை நாம் எப்படி எதிர்காலத்தில் நம்மை வகுத்து நம் எதிர்கால கனவுகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த இதிகாசங்கள் நமக்கு ஒரு பாடமாக இன்றும் நிலவி வருகிறது. இதை எல்லா இனத்தவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஸோ இந்த இதிகாசங்கள், கலாச்சாரம், பண்பாடு இவைகள் அனைத்தும் மக்களை மக்களாக இல்லாமல் மக்களாகவே வாழ வழிவகை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மக்கள் என்பவன் பகுத்தறிவு படைத்தவன். மக்கள் என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்ட மிருக இனத்தை சேர்ந்தவன். ஸோ 5 அறிவை கொண்ட அனைத்துக்கும் 6 அறிவு கொண்ட மனிதனுக்கும் நிரந்தர வித்தியாசங்கள் அதிகம் உண்டு. ஆனால் மனிதன் மிருகங்களை விட்டு வேறுபட்டு மற்றவர்கள் முன் ஒரு உதாரணமாக இன்றும் உலகத்தில் வாழ்ந்து வருகிறான். அவன் படைத்தது மிகவும் அதிகம். அவன் சாதனைகளில் எண்ணில் அடங்கார். இதை நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இன்றைய விஞ்ஞான ரீதியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பல திட்டங்களையும் வகுத்து மனிதன்தான் மக்களின் உயர்ந்த பண்பாடுகளையும் சிறந்த திறமைகளையும் கொண்டவன் என்று இன்றைக்கு நிரூபித்து வருகிறான். அதற்கு பின் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தூய்மை இன்றைய வாழ்க்கைக்கு அவசியம் தேவை. இதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும். தூய்மை என்பது நம்மை மட்டும் பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய சுற்றுப்புறங்களையும் தூய்மையாகவும் நம்மை சார்ந்தவர்களையும் தூய்மையாக வைத்து நாம் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். தூய்மை இல்லை எனில் வாழ்க்கையில் நமக்கு என்ன நேரிடும் என்றால், இல்வாழ்க்கையிலும் சரி நல்வாழ்க்கையிலும் சரி நாம் நோயற்ற வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. நோயற்ற வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தூய்மை அவசியம் தேவை. ஒரு உதாரணமாக, இன்றைக்கு உலகளாவிய கொடிகட்டி பறக்கும் COVID-19 கூட ஒரு தூய்மையை தான்
குணப்படுத்தி வருகிறது. இன்று வரைக்கும் அதற்கு மருந்து யாரும் கண்டுபிடிக்கவில்லை. நாம் ஓரளவுக்கு விடுபட்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த நோயிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து கொண்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஸோ தூய்மையே முக்கியமாக நம்ம கருத்தில் கொண்டு அதையும் நாம் கவனத்தில் கொண்டு மக்களின் முன்பு தூய்மைதான் நமக்கு உயிர் என்பது உறுதியாக சொல்லி நாம் மக்களின் முன்பு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது திருவள்ளுவனுடைய தெய்வ வாக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி செயல்படுவது மட்டுமல்லாமல் அரசாங்கம் என்ன சொன்னாலும் அதன்படி கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்பது நினைப்பதை விட தனி ஒரு மனிதன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நினைப்பதை விட நாம் கூர்ந்து கவனித்து அனைத்து சொன்ன விஷயங்களிலிருந்து கருத்துக்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் சிந்தித்து செயல்பட்டு மக்களையும் விடுவிக்க வேண்டும். உணவு விஷயத்தில் குழந்தைகளுக்கு நாம் நிறைய விஷயங்களை சிறு வயதிலிருந்து புகட்ட வேண்டும். உதாரணமாக உணவை உட்கொள்ளும் முறை, உணவை எடுத்துக்கொள்ளும் விதம், இவை அனைத்தும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து நாம் சொல்லித்தர வேண்டும். உணவை ஊட்டுவதற்கு முன்பு உணவில் ஒரு கைப்பிடியை எடுத்து அதை நாம் ஒரு ஓரமாக சாப்பிடும் தட்டிலோ இல்லை ஒரு இலையிலோ வாழை இலையிலோ வைத்துவிட்டு இறைவனை மனமாற கும்பிட்டு இந்த உணவு எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதன் மூலம் நாம் அடையும் பயன் என்ன? நாம் இறை அருள் நமக்கு உள்ளே புகுந்து இறைவனை நாம் அதன் மூலம் நமக்கு இந்த உணவு கிடைத்ததுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் இந்த உணவு நமக்கு இறைவன் அருளால் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இறைவனை நாம் மகிழ்விக்கும் பொழுது இறைவன் அருள் நமக்கு கிட்டும். இதனால் வாழ்க்கை முழுவதும் நாம் ஒரு ஒழுக்கசீலனாக வாழ்ந்து காட்ட முடியும். இது நான் சொன்ன உண்மை தத்துவம் அல்ல, இதை பலரும் உணர்ந்த உண்மை தத்துவம். இதை எல்லோரும் அறிய வேண்டும், எவரும் நினைத்து பார்க்க வேண்டும். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நம் போக்கில் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. மக்களுக்கு முன் நாம் ஒரு மனிதனாக திகழ வேண்டுமானால் மக்களே நீங்கள் என்னை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் கூறவில்லை. ஒரு மகாத்மா, ஒரு அல்லாஹ், ஒரு ஜீசஸ் உதாரணமாக அவர்கள் சொல்லிய நெறிமுறைகளை பின்பற்றி நாம் வாழ்ந்தாலே நம் காலத்தை எளிதாகவும் இனிமையாகவும் நம் உற்றார் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பிள்ளைகளுடனும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இந்த கருத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார், சிங்கப்பூர். ஒருவருக்கு கல்வியுடன் சேர்ந்து நல்ல மனப்பாங்கும் நன்னடத்தையும் அனுபவங்களும் அவரை மாமனிதராக ஆக்கிவிடுகிறது என்ற சிறந்த கருத்துக்களை நமக்கு வழங்கினார். சகோதரர் அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுற்றுலா தலமான மாமல்லபுரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வருகை தருபவர் திரு ஜி ரங்கசாமி அவர்கள், சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர், சுரதீப் ரெசிடென்சி மற்றும் சுரதீப் மருத்துவமனை, மாமல்லபுரம். இவர் கிராமப்புற மருத்துவ சேவை, கல்வி சேவை, விளையாட்டு பணிகள், குழந்தை நலம், சுற்றுலாத்துறை மற்றும் ஆன்மீக பணிகளில் தம்மை செம்மையாக ஈடுபடுத்தி வருகின்றார். அவரது கருத்துக்களை இப்பொழுது நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். ஓம் சாந்தி. அன்பில் அகம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்களை நமது பிரம்மகுமாரியின் அடையார் ஆன்மீக இயக்கத்தின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இணைகின்றேன். தலைப்பை அறிந்து தன்னிகர் அடைகின்றேன். ஜேர்னி டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைய சூழ்நிலையில் மனித குலம் எவ்வாறான மாற்றங்களை அடைந்தால் வெற்றி இலக்கை அடைய முடியும் என்ற தலைப்பு. மனித மனம் அமைதியை தேடி அலைகின்றது. அது எங்கே கிடைக்கும் என்று அலைக்கழிக்கின்றது. ஏனெனில் அமைதியாக இருக்கின்ற போதுதான் மனம் நிம்மதியாக இருக்கின்றது, நிறைவாக உணர்கின்றது. நாம் நிம்மதியை மகிழ்ச்சியையும் வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம் முன்னையே தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முள்ளேயே உறைந்திருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் கண்டுபிடித்தால் வெளிப்புற சூழ்நிலையை நம்மை பாதிக்காது. அமைதியை மனமே ஏற்படுத்த வேண்டும்.
உலக அமைதியில் மட்டுமல்ல, உள்ளூர் அமைதியிலும் நமது மனமே ஒரு மந்திர சாவியை வைத்திருக்கின்றது. அந்த சாவியை கண்டுபிடித்து கொடுப்பதில் நமது பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக பயணம் விலை மதிப்பற்றது. புறச்சூழல் எப்படி இருந்தாலும் அமைதி வெளியே இல்லை, நம் அகத்தில்தான் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தும் நம் பிரம்மகுமாரிகளின் இயக்கம் இனிமையானது. மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும். இயற்கையின் எக்கோசிஸ்டம் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும். உணவு முறையில் முன் உதாரணமாக மாற்றங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம் எண்ணங்கள் வலிமையானதாகவும் வறுமையை அடியோடு போக்குவதமாக இருக்க வேண்டும். உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு நம் வாழ்க்கை இணைந்திருந்தாலும் நாம் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை தவிர்க்க இயலாது. உலகமே இன்று தட்டு தடுமாறி செயல்பட்டு கொண்டுள்ள சூழ்நிலையில் இயற்கை தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது மனித இனத்தின் மறுவாழ்விற்கு. நாம் இப்போது உயர்ந்த ஒரு நிலைக்கு சென்றடைய வேண்டும். அப்போது நாம் வெற்றியாளனாக நிறுவப்படுவோம். எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தி நுண்ணுணர்வுகளை உருவாக்க தியானம் ஒரு சிறந்த வழி. மனதை ஒருமுகப்படுத்த வாய்ப்பு கிட்டும். இறைவனை நேசிப்பவர்களுக்கு துன்பம் எப்போதுமே கிடையாது. இதற்கு பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக அர்ப்பணிப்பு அளவிட முடியாது. ஒரு சிறிய கதை. ஒரு ஆற்றின் கரையை கடக்க தந்தையும் மகனும் முற்படுகின்ற போது தந்தை சொன்னார், மகனே, என் கையை இறுக பற்றிக்கொள் என்று. ஆனால் மகன் சொன்னான், உங்கள் கையை பற்றி கொண்டால் விடுபடுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகையால் நீங்கள் என் கையை பற்றி கொள்ளுங்கள், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என் கையை விடமாட்டீர்கள் என்று. அதுபோல நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம் கையை பற்றி கொண்டால் பாதுகாப்பு அதிகம் என்பது அதற்கு வழிமுறைகள். நமது பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக வழிகாட்டுதல் நம்மை பாதுகாக்கும். அனைத்து துறையினருக்குமான இந்த ஜேர்னி டுவோர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பணியானது பிரம்மகுமாரிகளின் உன்னத படைப்பை உலகம் இயக்கும். அகம் நிறைந்த அன்பில் முடிக்கின்றேன். வணக்கம். ஓம் சாந்தி. இயற்கையுடன் இணைந்த அமைதியான வாழ்க்கையின் நன்மைகளை பற்றி கூறிய சகோதரர் திரு ரங்கசாமி அவர்களின் வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. மாற்றத்தை நோக்கிய பயணம் என்ற இன்றைய நிகழ்வை செவ்வனே நடத்தி தந்த இறைவனாகிய பரமாத்மாவுக்கு உளமாற நன்றி கூறுகின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பிரம்மா குமாரிஸ் ஷிப்பிங் ஏவியேஷன் மற்றும் டூரிசம் துறையின் தலைவராக இருக்கும் ராஜயோகினி பிரம்மா குமாரி டாக்டர் நிர்மலா தீதி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். தங்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை நம்முடன் பகிர்ந்தளித்த ஆன்றோர்கள் அனைவருக்கும் மற்றும் கண்டுகளித்த பார்வையாளர்களான உங்கள் அனைவருக்கும் கூட எங்கள் நன்றியை உரித்தாக்குகின்றோம். இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மேலும் தங்கள் வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே வளமாய் சிறந்து அமைவதற்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓம் சாந்தி.